السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சிஸ்டர்ஸ் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம தொடர் 6ல இருக்கோம். இப்ப இந்த தொடர் 6ல எத பத்தி பார்க்க போறோம்னா, தொடர் 5ல 3 தலைப்புகள் நம்ம வந்து பார்த்திருப்போம். அதுல 3வது தலைப்ப பத்தி தான் தொடர் 6ல நம்ம பார்க்க போறோம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுதல் அப்படின்ற தலைப்பு. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் குர்ஆனை ஓதும்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார். இதுல சூரத்துல் 16வது சூறால 98வது வசனமா ஒரு வசனம் நமக்கு இருக்கு. நீர் குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவீராக அப்படிங்கிறதும், அடுத்து மேலும் சூனியத்திடமிருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு கூறினான். யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான். நபியே நீர் கூறுவீராக, அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், இருள் பரவும் போது ஏற்படும் தீங்கை விட்டும், இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் அப்படின்னு 113வது சூறால வசனம் 1 முதல் 5 வரை உள்ளதை இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. இப்ப இதனுடைய கருத்து என்ன தெரியுமா? இதை இங்க சொல்ல காரணம் என்னன்னா, இவ்விரு சூழல்களிலும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு நாம் கட்டளையிட்டு இருக்கும் போது, இவை அல்லாத மற்ற விஷயங்கள் எப்படி? புரியுதா? அதாவது இந்த 2 சூழ்நிலையிலயுமே அல்லாஹ் தஆலா நம்மள வந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கான். சரி, அது அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? குர்ஆன் ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு 16வது சூரால 98வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அல்லாம அடுத்து நம்ம இந்த 113வது சூறால 1 டூ 5 வசனங்கள்ல நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. இப்போ இந்த சூழ்நிலைகள்லயே அல்லாஹ் தஆலா நம்மள வந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது அல்லாத மற்ற மற்ற சூழ்நிலைகள்ல வந்து எவ்வளவு எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் இதனுடைய தலைப்பு. விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுதல். எப்படியெல்லாம் பாதுகாப்பு தேடலாம் அப்படின்ற சில குர்ஆன் வசனத்தையும், ஹதீஸையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், அபு தய்யாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தீர்களா என்று நான் அப்துர் ரஹ்மான் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதாவது அபு தய்யாஹ் ரஹ்மத்துல்லாஹி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு கம்பஷ் ரதி அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க தான் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்கேயும் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இவங்க வந்து கம்பஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன் அப்படின்றவங்க கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அவர்கள் ஆம் என்றார். யாரு? அவர் கேட்டதுக்கு இவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு கம்பஷ் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன விஷயத்த பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க? என்ன விஷயத்த பத்தி நீங்க பேசிக்கிட்டீங்க? அப்படின்றத இவங்க கேட்கறாங்க. யாரு? அபு தய்யாஹ் ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க முற்பட்ட இரவில் அவர்கள் எவ்வாறு அதாவது ஷைத்தான்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தாக்க முற்பட்டிருக்கு ஒரு இரவுல. அத பத்தி அவங்க வந்து எப்படி அத வந்து அவங்க புரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி நாங்க பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு, பின் வர ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. எப்படின்னா, நிச்சயமாக ஷைத்தான்கள் அந்த இரவில் பள்ளத்தாக்குகளில் இருந்தும், மலை கணவாய்களில் இருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைந்தன. அவர்களில் ஒரு ஷைத்தானுடைய கையில் நெருப்பு பந்தம் இருந்தது. அதைக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை எரித்துவிட நாடியது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து, "முஹம்மதே கூறுங்கள்" என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், "நான் என்ன கூறுவது?" என கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வரும் வார்த்தைகளை கூறுங்கள் என்றனர். அதாவது ஒரு துஆ ஒண்ணு சொல்லிக் குடுத்து, அந்த துஆவ வந்து கேட்க சொல்லிருக்காங்க. அது என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்ப்போம். أعوذ بكلمات الله التامات من شر ما خلق وترك وبرأ ومن شر ما ينزل من السماء ومن شر ما يعرج فيها ومن شر بإذن الليل والنهار ومن شر كل تارك إلا تاركا يترك بخير يا رحمن. அதாவது இதனுடைய பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா, பரிபூரணமான அல்லாஹுவின் வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்து பரவச் செய்தவற்றின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் வானிலிருந்து இறங்கக்கூடியவற்றின் தீங்கை விட்டும், வானில் ஏறி செல்லக்கூடியவற்றின் தீங்கை விட்டும், இரவு மற்றும் பகல் குழப்பங்களின் தீங்கை விட்டும், நன்மையை உள்ளடக்கிய நிகழ்வை தவிர மற்ற நிகழ்வுகளின் தீங்கை விட்டும் அளவற்ற அருளாளனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்.
இதன் பின் ஷைத்தான்களின் நெருப்பு அணைக்கப்பட்டு உயர்ந்தோன் அல்லாஹ் அவர்களை தோற்கடித்தான். சரியா? இந்த துஆவ கேட்டதுக்கு பின்னாடி. இப்ப இந்த துஆ நமக்கு முஸ்னத் அஹ்மத்ல 15,699 15,700வது செய்தியாவும் இது வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொல்லி அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் சில ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அறிவிப்புல ஸஹீஹ் புகாரி 3276வதாவும், ஸஹீஹ் முஸ்லிம்ல 134வது ஹதீஸாவும் ஒண்ணு இருக்கு. அது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, நிச்சயமாக நிச்சயமாக ஷைத்தான் உங்களில் ஒருவரிடம் வந்து இதை யார் படைத்தார் என கேட்பான். அவர் உயர்ந்தோனும் பாக்கியமும் பொருந்தியோனுமாகிய அல்லாஹ் என கூறுவார். அப்போது அவன் அப்படியானால் அல்லாஹுவை யார் படைத்தார் என கேட்பான். இதை உங்களில் ஒருவர் உணர்ந்தால், இப்படி ஒரு தருணம் உங்கள ஒருத்தர் உணர்ந்துட்டா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று கூறட்டும். நிச்சயமாக அவ்வார்த்தை அவருக்கு ஏற்பட்ட எண்ணத்தை போக்கிவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொன்னத இந்த இடத்துல நமக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. சரியா? ஜாமிஉத் திர்மிதில 2988 அதாவது 2988 சரியா? இந்த ஹதீஸ் வந்து பதியப்பட்டிருக்கு. அது என்னன்னா, நிச்சயமாக ஆதமுடைய மகனின் மீது ஷைத்தானிடமிருந்து ஒரு தீண்டுதல் உள்ளது. வானவரிடத்தில் இருந்தும் ஒரு தீண்டுதல் உள்ளது. ஷைத்தானுடைய தீண்டுதல் என்றால், அது தீமையை வாக்களிப்பதும், உண்மையை மறுக்க வைப்பதும் ஆகும். அதாவது இந்த இடத்துல தீண்டுதல்ன்றதுக்கு நம்ம என்ன கருத்த வைக்கணும்னா, தீண்டுறதுன்னா அப்ரோச் பண்றது, தொடுறது அது மாரி. நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். சோ இந்த இடத்துல ஷைத்தானிடமிருந்து நமக்கு ஒரு தீண்டுதல் வருதுன்னா, அது கெட்டதாவும், நல்லத மறுக்கக்கூடியதாவும், உண்மைய வந்து மறுக்கக்கூடியதாவும் தான் இருக்கு. வானவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு தீண்டுதல் வருது அப்டின்னா, அது நன்மையை வாக்களிக்கிறதாவும், உண்மையை ஏற்பதும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல நன்மைய வாக்களிக்கிற மாதிரி நமக்கு நன்மையான விஷயத்த செய்யறதுக்கு தூண்டக்கூடிய சில விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னா, அத நம்ம உணர்றோம்ன்னு சொன்னா, நிச்சயமாக அது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்ததா ஒரு அறிகுறி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. மற்ற மற்றதை அதாவது இந்த விஷயத்த தவிர இந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் பாவம் செய்யக்கூடிய எண்ணம், பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இது போல வருது அப்படின்னா, அது ஷைத்தானிடமிருந்து நமக்கு வர்றதா நம்ம நினைச்சுட்டு அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு தேடணும். அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சூரத்துல் பக்ரால 268வது வசனத்த வந்து சொல்லி காட்டுறாங்க. ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை வாக்களிக்கின்றான். மேலும் உங்களிடம் மானக்கேடானதை ஏவுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு விஷயம் சிஸ்டர்ஸ். இது இது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். நமக்கு இத கேட்கும்போது ரொம்ப பூரிப்பூட்டக்கூடிய ஒரு சம்பவமாவும், 2வது இது நம்ம லைஃப்ல இப்படி ஒரு தருணம் நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். இது வந்து டவுட்ஃபுல்லாவும் இருந்திருக்கும். ஆனா இத நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா இது இருக்கும் பாருங்களேன் இன்ஷா ஸஹீஹ் புகாரில 3371வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்காக பாதுகாப்பு தேடி வந்தார்கள். அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும், நச்சு பிராணிகளிடமிருந்தும், தீண்டும் பொறாமை கண்களிலிருந்தும் உங்கள் இருவருக்காக பாதுகாவல் தேடுகிறேன் என கூறுவார்கள். பிறகு இவ்வாறு தான் என் தந்தை இப்ராஹிம் அவர்கள், இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்காக பாதுகாப்பு தேடி வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. அதாவது அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய பேரர்களுக்காக இந்த துஆவ வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன விதமா அத கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுக்கணும் அப்படின்றது, அந்த ஷைத்தான்ட்ட இருந்து எப்படி பாதுகாப்பு நம்ம வந்து கேட்கணும் அல்லாஹ் கிட்ட இருந்துன்றத நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அந்த முக்கியமான ஒரு சம்பவம் சொன்னேன்ல, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ன்ட்டு. அத பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப பாருங்க, முத்தர்ரிப் ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள். சரியா? முத்தர்ரிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். யாரு? அவங்க சொல்றாங்க. நான் சிந்திச்சு பார்த்தேன். மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹுவிற்கும் இப்லீஸுக்கும் இடையில் ஆதமுடைய மகன் படுத்து கிடக்கிறான். அல்லாஹ் அவனை பாதுகாக்க நாடினால் அவனை பாதுகாத்து விடுகிறான். அல்லாஹ் அவனை விட்டுவிட்டால் இப்லீஸ் அவனை
கொண்டு சென்று விடுகிறான். அதாவது அவன எடுத்துட்டு போயிடுறான் அப்படின்னு. இத எப்படி எப்படி மீனிங்ல வச்சுக்கணும்னா, நம்ம வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட பாதுகாப்பு கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருது. ஷைத்தான விட்டு நம்ம பாதுகாப்பு கேட்கும்போது, 2 பேத்துக்கும் இடையில இருக்கோம். சரியா? 2 பேருக்கும் இடையில உள்ள நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு வேண்டும்போது, அல்லாஹ் நம்மள காப்பாத்திர்றான். நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்காம இருக்கும்போது, அந்த புரொடெக்ஷன் நமக்கு இல்லைன்ற தைரியத்துல ஷைத்தான் நம்மள ஆட்கொண்டுடுறான் அப்படின்ற ஒரு மீனிங் தான். இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதாவது ஷைத்தான் உன்னிடம் தீமைகளை தூண்டினால் நீ என்ன செய்வாய் என்று முன்னோர்களில் ஒருவர் தன் மாணவரிடம் கேட்டார். சரியா? இது ஒரு சம்பவம் அதுதான். ஒரு மாணவர் கிட்ட தன்னுடைய மாணவர்ட்ட ஒரு முன்னோர் ஒருத்தவர் வந்து கேட்கிறார். சரியா? என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாரி ஷைத்தான் உன்ட்ட தீமைய செய்ய சொல்லி தூண்டுனா நீ என்ன செய்வன்னு? அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு. அதற்கு அவர், "அவனை எதிர்த்து போராடுவேன்" என்று கூறுகிறார். மறுபடியும் அவன் திரும்பி வந்தால் என்ன செய்வ? அப்படின்னு சொல்லி. மறுபடியும் திருப்பி வருது. நீ என்ன செய்வ? அப்பயும் நான் அத எதிர்த்து போராடுறேன் அப்படின்றாரு. மறுபடியும் திருப்பி வருது. நீ ஒவ்வொரு தடவையும் உன்னை வந்து போராடி, போராடி அதுட்டருந்து காப்பாத்திர்ற. ஆனாலும் வந்துட்டே இருக்கு. நீ என்ன செய்வ? அப்படின்னு கேட்கவ, நான் அத எதிர்த்து நான் போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தன்னோட ஆசிரியர்ட்ட அந்த மாணவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நீ எதிர்த்துக்கிட்டே இருப்ப, அவன் தொடர்ந்துட்டே இருப்பான். உனக்கு பாதுகாப்பு வேணும். சோ நீ என்ன செய்யணும்னு சொல்லி அவர் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றாரு. நீ ஆடுகளை கடந்து செல்லும்போது, ஒரு ஆட்டு மந்தை இருக்கு. அத நீ கடந்து செல்லும்போது, அவற்றை பாதுகாக்கும் நாய் உன்னை பார்த்து குரைத்தால், அல்லது உன்னை கடந்து செல்ல விடாமல் தடுத்தால், அத கிராஸ் பண்ணி போகாம உன்ன வந்து அது தடுக்குது. நீ என்ன செய்வ? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு அவர் என்னுடைய கடும் முயற்சியால் அதனை விரட்டி விடுவேன். ஏய் தூ போ அந்த பக்கம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் அத வந்து விரட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்போது அந்த ஆசிரியர், இது தொடர்ந்து கொண்டே செல்லும். மாறாக நீ ஆட்டின் உரிமையாளரிடம் உதவி கேள். அந்த நாய் உன்னிடம் வராமல் அவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறினார். புரியுதா இப்ப உங்களுக்கு? அதாவது அந்த நாய் இருக்கு. நீங்க இப்ப நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்துல இத பார்த்திருப்போம் தான். எங்கேயாவது நாய் இருக்கும். பயந்து பயந்து போவோம். ஆனா அந்த வீட்டோட உரிமையாளர் அங்க இருக்கும்போது, "ஏங்க அத கொஞ்சம் இழுத்து புடிங்கல்ல. அதுல எதையாவது பண்ணுங்கன்னா" அவங்க அத மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க ஈஸியா கேஷுவலா போலாம். இது வந்து அந்த வழியில நீங்க எப்பவும் போயிட்டு, போயிட்டு வர மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, டே டு டேல நீங்க அங்கிட்டு தான் போறீங்க, வரீங்க. அந்த உரிமையாளர் அந்த நாய வந்து கண்டிக்கும் போதெல்லாம், அது இந்த இவர் போறவர் தானே, அதான் ஓகே. ஏதோ ஒண்ணு ஃபைன் தான் போல நெனச்சு அது விலகிரும். சோ இதத்தான் சொல்றாங்க. அல்லாஹ் கிட்ட நீ பாதுகாப்பு கேட்க, கேட்க, கேட்க அல்லாஹ் உன்ன பாதுகாத்துருவான். நீ எவ்வளவு நாள் இப்படியே போராடிட்டே இருக்க முடியும்? சோ அத இந்த எக்ஸாம்பிள் நமக்கு சொல்றாங்க. அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு பாருங்க. அறிந்து கொள்ளுங்கள் பாவங்களில் இருந்து இத நமக்கு சொல்றாங்க. அறிந்து கொள்ளுங்கள் பாவங்களில் இருந்து முற்றிலும் விலகியவர். ஒரு 2 டைப் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து சொல்றாங்க. ஒண்ணு பாவத்துல இருந்து முற்றிலும் விலகிய ஒருத்தவர். நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர். இன்னொருத்தவங்க பாவத்தையும் நல்லதையும் சேர்த்து செய்றாங்க. சரியா? இப்ப இந்த 2 பேத்துக்கிட்டயும் இப்லீஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்றான்ற ஒரு உதாரணத்த வந்து நமக்கு சொல்றாங்க. அதுல ஒண்ணு, ஒருவர் தனக்கு முன் உணவு வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் போது, நாய் அவருக்கு அருகில் வருகின்றது. அவர் தூர செல் என்று அதனிடம் கூறும்போது, அது சென்று விடுகிறது. சரியா? மற்றொரு நபர் வந்து தனக்கு முன்னாடி உணவையும், இறைச்சியையும் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. சரியா? தன்னுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி இறைச்சியையும், உணவையும் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. நாய் வருது. வரும்போது அவர் திருப்பி அத விரட்டும்போது, அது என்ன செய்யுதுன்னா, போகுது, திருப்பி வருது. அதனை அவர் எத்தனை தடவை விரட்டினாலும் அது செல்வதில்லை. முன்னாடி உள்ளவர் வந்து உணவு தட்ட வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. நாய் வருது. இருந்தாலும் அவர் போன்னு சொல்லும்போது அது போயிடுது. விரட்டிர்றாரு. அது போயிடுது. ஆனா இவருனால அத திருப்பி திருப்பி விரட்டிக்கிட்டே இருக்க முடியல. அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சோ, அது செல்வதில்லை. அல்லாஹ்வை அஞ்சியவர் முதல் நபரை போன்றவர். ஷைத்தான் அவருக்கு அருகில் வரும்போது, அவனை விரட்டுவதற்கு அல்லாஹ் நினைவு கூறுவதே அவருக்கு போதுமானது. பாவத்தையும் நல்லறத்தையும் சேர்த்து செய்பவர் 2ஆம் நபரை போன்றவர். அவர் கலப்படமாக திகழ்வதால் ஷைத்தான் அவரை விட்டு விலகி செல்ல மாட்டார். இது வந்து ஒரு நல்ல ஒரு உணவ வச்சிருக்கிறவருக்கும், இறைச்சிய வச்சுட்டு ஒரு உணவ வச்சிருக்கிறதுக்குமான ஒரு வித்தியாசத்த வச்சு நம்மளுடைய முற்றிலும் பாவத்த தவிர்ந்தவங்களும், பாவத்தையும் நன்மையும் மாத்தி மாத்தி செய்றவங்களையும் இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இத இன்னொரு தடவ இன்ஷா அல்லாஹ் கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இல்லன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஷைத்தானிடமிருந்து நம்மள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன்.